பட்டுக்கோட்டையில் 4 தலைமுறை உறவுகள் சேர்ந்து தீபாவளி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜா அண்ணாமலை. ராஜா அண்ணாமலை, இந்த 4 தலைமுறை குடும்பம் கொண்டாடி வரக்கூடிய தீபாவளியை பற்றி முழுமையாக சொல்லுங்க. நிச்சயமாக உண்மையிலேயே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இதை பார்க்கும்போது. இன்னைக்கு நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகையை உற்சாகமா கொண்டாடிட்டு வர்றாங்க. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல மிகவும் உற்சாகமா கரை புரண்டக்கூடிய அளவுல சிறப்பா கொண்டாடிட்டு வர்றாங்க. இப்படி பாத்தீங்கன்னா அந்த வகையில தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில ஒரு 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 குடும்பத்தினர் 4 தலைமுறைகளா சேர்ந்து இந்த தீபாவளிய ஒன்றிணைந்து உற்சாகமா கொண்டாடுறாங்க. அது என்னன்னா அவங்கள்ட்ட உள்ள மகிழ்ச்சியை பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது பாட்டியில இருந்து பேரன் பேத்தி எல்லாம் கிட்டத்தட்ட 4 தலைமுறைகளா ஒரே இடத்துல ஒன்றிணைஞ்சு அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பொதுவாவே நாங்க வெளிநாடுகள்ல வெளி ஊர்கள்ல இருந்தா கூட தீபாவளி எப்ப வரும் நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். காரணம், நாங்க எல்லாரும் ஒன்னா பார்க்க போறோம், எல்லாரும் ஒன்றிணைந்து பண்ண போறோம். ஏன்னா நாங்க எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுற ஒரே பண்டிகை இந்த தீபாவளி மட்டும்தான். அதனால நாங்க எங்க குடும்பத்துல பல பேர் பெங்களூர்ல இருக்காங்க, சில பேர் அமெரிக்காவில் இருக்காங்க. எங்க இருந்தாலும் பரவாயில்ல, தீபாவளின்னா நாங்க காத்துக்கிட்டே இருப்போம். வருஷத்துல ஒரு நாள் எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த குடும்பத்துல 4 தலைமுறை கிட்டத்தட்ட 100-150 பேர் இருக்காங்க. அந்த குடும்பத்துல எல்லாருமே ஒருங்கிணைந்து கொண்டாட நீ பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். ஒரு 20 பேர் பாருங்க, அப்படி சுத்தி நின்று ஒரே ஆனந்தமா அந்த எல்லாரும் கையிலையும் மத்தாப்பு வச்சு பட்டாசு வெடிச்சு அந்த புஸ்வானத்தை விட்டு ரொம்ப அற்புதமா கொண்டாடுறாங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தீபாவளி பாருங்க. இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு அந்த குடும்பத்துல 5வது தலைமுறையா அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு மகன் பிறந்திருக்கு. அதுதான் அவங்க சொல்லி சொல்லி ரொம்ப எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறாங்க. நாங்க இன்னைக்கு காலைல கங்கா ஸ்நானம் பண்ணி பச்சனம்லாம் சாப்பிட்டு புத்தாடை அடைஞ்சு பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒட்டு மொத்தமா இணைஞ்சு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதை விட மகிழ்ச்சி என்னன்னா, எங்க குடும்பத்துல இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4:30 மணிக்கு 5வது தலைமுறையா எங்களுக்கு மகன் பிறந்திருக்கான்னு சொல்றது அது உண்மையிலே ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியா அவங்க பாக்குறாங்க. உண்மையிலே ஒரு ஆனந்த தீபாவளியா அந்த குடும்பம் கொண்டாடிட்டு வர்றாங்க. விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜா அண்ணாமலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.